OnePlus 11R சேம் ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 16GB ரேம் 256GB இன்டெல் மெமரியோடது. இதுலேயும் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, 8GB ரேம் 128GB இன்டெல் மெமரி. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு 48,000 வருது, இது ஒரு 45,000. ஸோ ரேமும் ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட்டில் வந்து நெவர் செட்டில் அப்படிங்கிற ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே ஃப்ரண்ட்லேயே சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சேஃப்டி கைட், நெக்ஸ்ட் வந்து குயிக் கைட், நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐட்டத்துக்கு வரலாம். ஓகே, மேலே ரேப் பண்ணிருக்கிற கவர் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் இல்லை, பேப்பர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. OnePlus 11R. ஸோ ஓவராலாக பார்க்குற அந்த லுக் வந்து நல்லாயிருக்கு. சூப்பர் ஃபினிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே பிளாக் கலர் ஒன்று இருக்குது. இது வந்து Galactic Silver. 2 கலர் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ இது வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆன் ஆகட்டும். நம்ம போய் சார்ஜரும் கேபிள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 100 வாட்ஸ் Supervooc சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 25 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ வீடியோவில் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் கேபிள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. USB கேபிள் டைப் A to டைப் C வந்து கொடுத்துருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து upto 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 nits கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே ஈஸியாக பார்க்க முடியும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பட்டனும் லெஃப்ட் சைடில் கொடுக்கல. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டுவல் சிம் ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மைக் இருக்குது, அப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ஸ்லைட் பட்டன் இருக்குது, அப்புறம் ஒரு பவர் பட்டன். ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. இது வந்து 11ல் இல்லை, ஆனால் 11Rல் இருக்குது. ஒரு பெனிஃபிட் இந்த 11Rல். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைக். பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா இருக்குது, வித் OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, வித் EAS சப்போர்ட் இருக்குது. அப்புறம் மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, கீழே ஒரு ஸ்பீக்கர். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், 11ல் வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. இதில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லுக் வந்து 11R சேமாக தான் இருக்கும். என்ன 11Rல் வந்து அந்த கேமரா கிட்ட ஹேசல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே லுக்காக தான் இருக்கும். நான் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 10+ days வந்து ஆச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கேமரா குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து போடுறேன். நான் கூடிய சீக்கிரமே போட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரிவ்யூ வீடியோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ.